கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் என்பது அது எப்பொழுதுமே ஒரு விலைக்கிரயத்தை வேண்டுகின்றது. எதையாவது நாம் கொடுத்து ஆகணும். ஏன்னா நமக்கு கிடைத்த ஒப்புரவாகுதலே அது இலவசமாக கிடைக்கல. தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் பகை இருந்துச்சு. அப்படி பகையில் இருந்த நாம கிறிஸ்துவினாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இலவசமாக மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இலவசமான மீட்பும் அந்த ஒப்புரவாகுதலும் அதனுடைய இயல்பிலே நமக்கு இலவசமாக கிடைக்கல. நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒருத்தர் அதற்கான விலையை செலுத்தியிருக்கிறார். யார்? கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்று நாம் நிற்க வேண்டிய இடத்திலே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் கடனை தீர்க்க வேண்டிய இடத்திலே அதை செலுத்துவதற்கு எந்த நிர்வாகம் நமக்கு இல்லாத பொழுது அவர் நமக்காக நின்று நம்முடைய பதிலாளாக, நம்முடைய மத்தியஸ்தராக நாம் செலுத்த வேண்டிய கடனை அவர் முழுவதுமாக செலுத்தி தீர்த்ததினாலே நமக்கு ஒப்புரவாகுதல் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த ஒப்புரவாகுதல் என்பது அதற்கு கிறிஸ்து விலையை செலுத்த வேண்டியிருந்தது. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாகின்ற பொழுது அது இலவசமாக நடக்காது. அதற்கு யாராவது ஒருவர் விலையை செலுத்தியாக வேண்டும்.